இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம் 12 - 16 முடிய. இயேசு ஓர் ஊரில் இருந்தபோது தொழுநோயாளி ஒருவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று மன்றாடினார். இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தீண்டத்தகாதது என்று ஒன்றும் இல்லை, தீட்டு என்று ஒன்றும் இல்லை. சமுதாயத்தில் இந்த எண்ணங்கள் இவ்வளவு அறிவிலே வளர்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்தில் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கின்ற இந்த காலத்திலும் கூட இன்னும் தீட்டு பற்றி பேசுகிற மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால் நாம் என்ன சொல்லுவது? தீட்டு என்பது பாவம்தான். தீட்டு என்று சொல்லுகின்ற மனிதர்கள் கட்டிக்கொள்ளுகின்ற பாவம்தான் தீட்டு. ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? பாவிகளுக்காகவே உலகிற்கு வந்தேன், பாவிகளை மீட்கவே, பாவிகளையே தேடி வந்தேன். அந்த தீட்டு உள்ள மனிதர்களை தான் தேடி வந்திருக்கிறார். அப்போ நம்ம தீட்டு பற்றி பேசணும், தீண்டத்தகாதது என்று ஒரு காரியத்தை, ஒரு சமுதாயத்தை, ஒரு மனிதனை குறித்து நாம் பேசுகிறோம் என்றால், நம்மை தேடி வந்த இயேசு என்ன சொல்லுகிறார்? உன்னை கழுவவே நான் வந்தேன், உனக்கு கழுவாயாக நான் சிலுவையில் தொங்கவே நான் வந்தேன், அதற்காகவே உயிரை கொடுக்கிறேன். அப்ப அது கழுவப்படணும், அது நீக்கப்படணும், அப்படிப்பட்ட வார்த்தைகள் நீக்கப்படணும், அப்படிப்பட்ட கருத்துக்கள் நீக்கப்படணும், அப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்திலே இருக்கவே கூடாது. அந்த எண்ணங்களோ கருத்துக்களோ வார்த்தைகளோ நம்மை தூய்மையிலிருந்து கீழே தள்ளி விட்டு விடுகிறது, கடவுளை பின்பற்றுவதிலிருந்து வழி தவறி போக செய்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பாறாங்கல்லை எடுத்து நம் தலை மேலே நாம் போட்டுக்கொள்ளுகிறோமாம், அல்லது நாம் பெரிய பாறையிலே நாம் தலையை முட்டிக்கொள்ளுகிறோம். தற்கொலை. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, எங்களுக்கு பரிவு நிறைந்த உள்ளத்தை தாரும். உண்மையை தெரிந்து அதை அறிந்து அதில் நிலைத்து நிற்க வேண்டும் என்ற வைராக்கியத்தை எங்களுக்கு தாரும். எதுவும் தீண்டப்படாதது ஒன்றும் இல்லை, தீட்டானது எதுவும் இல்லை. இந்த உலகிலே நாங்கள் அனைவரும் உம்மால் படைக்கப்பட்டவர்கள். படைக்கப்பட்ட பொருள்களை நாங்கள் ஒருவருடைய வளர்ச்சிக்காக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உண்மையாகிய உம்மை நாங்கள் என்றும் சார்ந்து வாழ வேண்டும் என்ற அறிவை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.